ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டிய சோர்ஸ் பார்க்க போகிறோம். பாண்டிய சோர்ஸில் வந்துட்டு நாட்டாமா டீச்சரை கொண்டு வந்து விட்ட மாதிரி இந்த தங்கமயில கொண்டு வந்து விட, ஐயோ அதுவும் சின்ன பசங்களா எப்படி மேய்க்கிறதுன்னு தெரியாமல் திணறாங்க. எல்லாரும் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. டேய் அமைதியாக இருங்கடா, அமைதியாக இருங்கடான்னு ஒவ்வொருத்தர் காலையும் விழுவுலங்க. அந்த அளவுக்கு தான் கெஞ்சுன்னு கெஞ்சுறாங்க. நீ என்ன கெஞ்சினாலும் நாங்கள் விட மாட்டோமே, டார்ச்சர் பண்ணுவோமே அப்படின்ற மாதிரி இருக்குது குழந்தையோட ரியாக்ஷன்லாம். எல்லா குழந்தையும் மாறி மாறி டார்ச்சர் பண்ண, ஐயோ எனக்கு தலை வெடிச்சிடும் போல இருக்குது, இப்படியே ஊரை விட்டு ஓடிடலாமான்னு சொல்லிட்டு படாத பாடுறாங்க. இப்போ தாங்க பார்க்க ஃபீலிங்ஸாக இருக்குது, பார்க்க தங்கமயில பார்க்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் யாரை காமிக்கிறாங்கன்னு பார்க்குறீங்களா? அதாவது திடீர்னு பார்த்தா நம்ம குமாரையும் புல்லட் பாண்டியும் காமிக்கிறாங்க. சின்ன புல்லட் பாண்டியும் வர ஏதாவது ஆஃபீஸ்க்கு வந்திருக்காங்களாமா. மேடம் பார்க்கணுன்னா வெயிட் பண்ணுங்க, அவ்வளோ சீக்கிரம் வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு மீனாவோட என்ட்ரிங்க. தலை பிள்ளை வருமா, அட தலை போல வருமா அப்படின்னு சொல்லிட்டு வேற லெவலில் என்ட்ரி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் என்ட்ரி கொடுத்ததுக்கப்புறம் மேம் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்ல இவங்க உட்காடுறாங்க. மரியாதை மனசில் இருந்தால் போதும், உட்காருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. திடீர்னு நிமிர்ந்து பார்த்தா இவங்க. அதுக்கப்புறம் ஏன் சின்ன என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, என்ன விஷயமா வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்ட உடனே என்ன அது, நீ தான் வந்துட்டு எங்கள் கடையை இடிக்கிறதுக்கு பிளான் பண்ணி இருக்கேன்னு சொல்லி கேட்டேன். நீ கவர்மெண்ட்டோட இடத்துல வந்துட்டு நீ கடை கட்டியிருந்தா நாங்கள் விட்டுருவோமா? அதனால நீ யாருக்கிட்ட வேணா போய் சொல்லு, எங்கே வேணா சொல்லு, நான் ஒரு தடவை சொல்லிட்டேன் 100 தடவை சொன்னதுக்கு சமம், சீக்கிரம் கடையை அடிச்சு தள்ளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா உன்னால் முடிஞ்சது நீ பாரு, என்னால் முடிஞ்சதை நான் பார்க்குறேன் அப்படிங்கிறாங்க. மாற்றி இப்படி போட்டுக்கிட்டே இருந்தால் எப்படி யார் பெரியாலும் அடித்து காமிக்க வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இன்னொரு பக்கம் செந்தில் இருக்காரு. அவர் கடையில் இருந்துக்கிட்டு காசெல்லாம் அவங்கள்ட்ட கேட்டு வாங்கணுமான்னு இவன் வந்து பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் குத்தி காமிக்கிறாராமா. உண்மைதாங்க, அவர் பொண்டாட்டிக்கு அவர் வாங்கி கொடுக்கணும்னா கேட்டு எடுக்கிறதா இருக்குது. இதெல்லாம் ரொம்ப தப்புப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில்